எனது வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து மறுமையின் வெற்றியின் பாதையில் நான் நடைபோடுகிறேனா அல்லது தோல்வியை நோக்கி எனது பயணம் அமைந்திருக்கிறதா என்பதனை ஒவ்வொரு முஸ்லீமும் தனது வாழ்க்கையை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் கொண்டிருக்கிறோம். மேலும் விளக்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை வெற்றிக்கான வழிமுறைகளை, சுவனம் செல்வதற்கான பாதைகளை ஒரு கிளிப்பிள்ளைக்கு விளக்கி சொல்வதை போன்று, பாடம் படித்து தருவதை போன்று நம்மவர்களுக்கு மீண்டும் மீண்டும் விளக்குகிறார்கள். ஒரு தடவை சொல்கிறார்கள், தஃபர்ரகத் பனு இஸ்ராயீல், எனக்கு முன்பார்ந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் அவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். எனக்கு முன்பு வந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் தங்களுடைய சமுதாயத்தை 72 கூட்டங்களாக பிளவுபடுத்திக் கொண்டார்கள். என்னுடைய சமுதாயமும் அவ்வாறு பிளவுபடும், அவ்வாறு உடைபடும், அவ்வாறு சிதறமடையும். எத்தனை துண்டுகளாக உடையும் தெரியுமா? 73 துண்டுகளாக. அவர்கள் 72 என்றால் அவர்களை விட ஒருபடி தாண்டி சென்று 73 துண்டுகளாக என் சமுதாயம் உடையும், பிரியும். அதிலே ஒரே ஒரு சமுதாயம், ஒரே ஒரு பிரிவு மாத்திரம் தான் சுவனம் செல்லும். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரு சமுதாயம், ஒரு பிரிவை தவிர மற்ற 72 பிரிவுகளும் நரகத்தை சென்றடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு விளக்கம் தருகிறார்கள். அந்த ஒரு பிரிவு எப்படிப்பட்ட பிரிவு? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அந்த ஒரு பிரிவில் இருக்கணும், வெற்றி பெறக்கூடிய பிரிவில், சுவனம் செல்லுகிற பிரிவில் எங்களின் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அதற்கான இலக்கணங்கள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான செயல் திட்டங்கள் என்ன, எங்களுக்கு சொல்லித் தாருங்கள் என நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய தினம் நானும் எனது தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது இருப்பவர்கள். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் நபி அவர்களும் நபி தோழர்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை யார் தனது வாழ்க்கையிலே கையில் எடுக்கிறாரோ, யார் அதை போன்று வாழுகிறாரோ, நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள் செஞ்சு அதுக்கு பிறகு இஸ்லாம் இல்ல. தெளிவா சொல்லி, இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இன்றைக்கு இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்தில் நானும் எனது தோழர்களும் எப்படிப்பட்ட வழிமுறையிலே சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த வழிமுறையை கையில் எடுக்கிறவர் மறுமையிலே சுவனம் செல்வார். அந்த ஒரு கூட்டம் மறுமையில் வெற்றி பெறும், மற்ற 72 கூட்டங்களும் தோல்வியை தழுவும், நரகத்தை பெறும், அல்லாஹ்வுடைய கோபத்தை பரிசாக பெற்றுக் கொள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள்.